கொஞ்சம் பக்கத்தில் வருங்க. நான் பார்த்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க சமயபுரம் மாரியம்மன் ஆலய வளாக பகுதிகளில் இருந்து புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய சர்வதேச குடியிருப்பு வளாகமான ஆரோவில் வரை இந்த உலக அமைதி யாத்திரையை முதலாக துவங்கிய இடம் ஓசூர் மாநகரம். கடந்த ஆண்டும் ஓசூர் பகுதியிலிருந்து சென்னை தலைநகரில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் வரை இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஐநா மன்றமே நீதியில் நிலைநாட்டு என்ற பயணத்தை நான் தொடங்கினேன். சிறப்பான ஒரு அமைதிக்குரிய தருணம் ஏற்பட்டு அதே போன்று ஓசூர் முதல் இந்த மாதம் 6ஆம் நாள் துவங்கி வரலாற்று சிறப்புமிக்க சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் பாரத மாத ஆலயமான பாப்பாரவட்டி மற்றும் பழனி தண்டாயுதபாணி அங்கே வந்து அங்கிருந்து மீண்டும் துவங்கி திண்டுக்கல் மார்க்கமாக திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறது. இன்றைய தினம் இங்கிருந்து பெரம்பலூர் நோக்கி திண்டிவன சாலை மார்க்கமாக பல மாவட்டங்களை கடந்து ஆரோவில் இந்த பயணத்தை நிறைவு செய்வதற்கான தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்த உலக அமைதியை நாம் கையில் எடுப்பதற்கு காரணம் கிபி என்று சொல்வது போல இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் நீடித்த நிலைத்த கொள்கையானது பாரத தேசத்தினுடைய கொள்கை உலக அமைதி. அதனால்தான் வரக்கூடிய 2033ஆம் ஆண்டு வரை ஐநா மன்றத்தில் நாம் உலக அமைதிக்கான தேசமாக தொடர்கின்றோம். ஆகவேதான் போரில்லாத உலகம் காண்போம், நீடித்த நிலைத்த வாழ்க்கைக்கு போர் கூடாது, அமைதியே வாழ்க்கை என்பதனை பறைசாற்றுகின்ற வகையில் பாரத தேசத்துடைய கொடியை எடுத்து இந்த பாரதம் முழுவதும் இந்த தேசிய செய்தியை எதிரொலிக்கும் ஐயா அவர்கள் ஒசூர் பகுதியில் இருந்து உள்ளபடியே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த தளத்திலிருந்து நான் துவங்கினேனோ அங்கு பணி செய்யக்கூடிய பெருமக்கள் இந்த ஆன்மீக தளத்தில் வருகிறது. அவர்களும் இன்றைய தினம் மீண்டும் வெளியேறுகின்ற இந்த நிகழ்வு என்னை மெய்சிலிக்க வைக்கின்றது. உள்ளபடியே போர் நிறுத்தத்திற்கான தொடர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதான ஊடக பத்திரிகை செய்து வந்து இது நல்லபடியாக இதே போன்று நிரந்தரமான ஒரு அமைதியாக ஏற்பட்டால் நிச்சயம் இந்த பாத யாத்திரைக்கு வெற்றியாக நான் தெரிவிக்கின்றேன். அனைவரும் உங்களுடைய வாழ்த்துக்களை பொன்னான பாதத்தை தரிசனம் செய்து என்னுடைய பாத யாத்திரையை நம்மளுடைய பாத யாத்திரையை துவங்குகின்றேன். என்னை வாழ்த்து வரவேற்ற அம்மன் மற்றும் தேனி மற்றும் வருகின்றிருக்கிற அன்பர்கள், சகோதரர்கள், பெரியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள், சுற்றுலா வருகை சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக பெருமக்கள், வியாபார பெருமக்கள், தேச நலன் உலக நலன் தாங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த பாத யாத்திரையை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த், வந்தே மாதரம்.